கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். காணொளி மூலியமாக அநேகர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் அவர்களுக்குள்ளாக சென்றிருக்கிறது. கர்த்தர் அவருடைய மனதில் பேசியிருக்கிறார். யோவான் 2:24-25 இப்படி சொல்லியிருக்கிறது. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். மனுஷர்கள் சாட்சி கொடுக்க தேவையில்லை. அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த காணொளியின் வார்த்தை, இந்த செய்தி உங்களுக்குள்ளாக சென்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர் உங்கள் மனதை அறிந்திருக்கிறார். அதனால இந்த யூடியூப் சேனல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னுமாய் அது ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த சபை மக்களுக்கும் யூத் வாலிபர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அநேகர் இந்த யூடியூப் சேனலை கண்டு கொண்டிருக்க